ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கல்யாணி டைம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பட்டை கிராம்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே வெங்காயமும் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி எடுத்து அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது சூடாடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இன்னொரு பிளேட் எடுத்து அதில் வெங்காயமும் குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு பட்டாணியையும் நான் அதில் வச்சுருக்கேன். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். சப்பாத்தியுமே இப்போ போட்டு எடுக்க போகிறோம். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், குடமிளகாய், பட்டாணி இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட், அதை அதில் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு அதில் சுகர் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் எடுத்துக்கலாம். அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த பன்னீரை கல்லில் கொஞ்சம் நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். கல்லில் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம். அதை அப்படியே எடுத்து நம்ம அந்த பன்னீர் பட்டர் மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவில் அதை சேர்த்துக்கலாம். அதில் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பட்டர், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சப்பாத்தியும் நம்ம கல்லில் போட்டோம். இப்போ சப்பாத்தியும் ரெடி. அவ்வளோதான், சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.